தேவனோட திட்டம்லாம் எப்படி? தன்னுடைய நேச பிள்ளைகளுக்கு தன் அன்பின் அடிப்படையில் போட்ட மகிமையின் திட்டங்கள். அதான் தேவனோட திட்டம். நீங்க வசனத்தை கேட்டு வசனத்தை தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு முதல்ல வரக்கூடியது என்னன்னா ஒரு ஹோப். அப்படி துளிர்க்க ஆரம்பிக்க அப்படியே நீங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்முடைய எதிர்காலங்கிறது சிறப்பானது, மகிமையானது, மேன்மையானது. அதை நினைச்சீங்கன்னா கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது. விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை போட்டுங்க, நம்பிக்கை என்னும் தலை சீரா போட்டுங்க. எனக்காக தேவன் வைத்திருக்க திட்டங்கள் அனைத்தும் நன்மையானது, ஒளிமயமான எதிர்காலம், வெற்றியான எதிர்காலம், சக்சஸான ஒரு எதிர்காலம் எனக்கு வைத்திருக்கிறாருங்கிற அந்த எண்ணம், சிந்தை உங்கள் மனதில் அப்படியே சிறை பிடித்து அப்படி உறுதியா நிற்கிறதுனா பிசாசு கொண்டு வந்த எந்த எண்ணங்களும் இந்த ஹெல்மெட்ல பட்டு கொடுத்துரும். எரேமியா 29 திருப்போம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இங்கே சொல்றார், உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்கிறார். கர்த்தர் நம்மை குறித்து நினைக்கிறார், நம்மை குறித்து நினைவுகளால் அவர் நிறைந்திருக்கிறார். மக்களுடைய மனதில் ஒரு பெரிய கேள்வி, கர்த்தர் நம்மைலாம் நினைப்பாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா 700 கோடி மேலே இருக்காங்க மக்கள். 700 கோடி மக்களில் என்ன கர்த்தர் நினச்சி பார்ப்பாரா, என்னை குறித்து அவர் நினைப்பதற்கு அவர் நேரம் இருக்கிறதா அப்படிங்கிற எண்ணம் மக்களுடைய மனதில் இருக்கிறது. கர்த்தர் நம்மை நினைக்கிறது மட்டுமல்ல, வேதம் நம்ம மேலே எவ்வளவு கரிசனையாக இருக்கிறார் என்பதை சொல்வதற்காக நம்முடைய தலைமுடியெல்லாம் எண்ணி இருக்கிறான் இருக்கு. நமக்கு எத்தனை தலைமுடி என்றான்னு தெரியல. சில இடத்துல சீப்பை வச்சு சீவனம்னா சில முடிகள் வரும்பொழுது பகீருங்குது, அடி போகுதேங்கிற மாதிரி இருக்கு. நம்ம எண்ணம் ஒன்று இருக்குது. அவர் அட்ட ஸ்ட்ரெச்சில் அப்படி பார்த்துட்டு என்றார். அந்தளவுக்கு முடியும் மேலே கரசனையாக இருக்கிறார் என்றால் நாம் யார், எந்த ஊரில் இருக்கிறோம், எந்த சூழ்நிலைக்குள்ளே போகிறோம், எதுக்குள்ளே கடந்து போகிறோம், நம்முடைய நினைவுகள் என்ன, நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அத்தனையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் என்றால் அவர் கர்த்தர். நம்முடைய மனதை கொண்டு இதை பகுத்தறிய முடியாமல் இருக்கலாம், ஆனால் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார், ஒவ்வொருவரை குறித்து சிந்திக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 30 வருஷமோ 40 வருஷமோ, அப்போலாம் டைரெக்டாக நீங்கள் கால் புக் பண்ண முடியாது. அதான் நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட டெலிஃபோன் இருந்தால் கூட, உங்களுக்கு யாராவது தெரியுமா அதெல்லாம், அந்த உங்கள்கிட்ட டெலிஃபோனே இருந்தால் கூட, ஏற்று விட்டு டெலிஃபோன் இருந்தால் கூட நீங்கள் அப்படியே 26 46 56 அடிக்க முடியாது. நீங்கள் அடித்த உடனே அவங்கள்ட்ட ட்ராயிங்னு அடிக்காது. அதெல்லாம் நடுவில் வந்துச்சு, அப்புறம் வந்துச்சு. முதல்ல என்னம்னா கால் புக் பண்ணணும். கால் புக் பண்ண உடனே டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு போகும். அவங்க அங்கே நிறைய கால் வெயிட்டிங்கில் இருக்கும். வெயிட்டிங்கில் இருந்து இந்த லைனை பிடுங்கி அந்த லைனை உள்ளே விடுவாங்க. விட்டு அப்புறம் விட்டதுக்கப்புறம் நம்ம கால் வரும், லைன் ஆரம்பிச்சதுக்கப்புறம். அவங்களுக்கு தெரியாதுல்ல, 40 வயசுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா தெரியும். அப்படித்தான் ஒரு காலம். அதே மாதிரி பரலோகத்தில் கிடையாது. பரலோகத்தில் கோடிக்கணக்கான கால் அடிக்குது, அப்படி ரெட் லைட் அடிக்குது. ஆண்டவர் எந்த முழிச்சு போய் எந்த வயரை எதில் சொருகணும்னு தெரியாமல் வேர்த்து விறுவிறுத்து இல்லை. அங்கே அவர் ஞானியாக இருக்கிறார், சர்வத்தையும் கட்டுப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், ஒவ்வொருடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். ஒவ்வொரு ஜெபத்துக்கு மட்டும் சின்ன சின்ன காரியத்துக்கு கூட பதில் கொடுக்குறாருங்க. ஒரு இடத்துல போகிறீங்க, பார்க்கிங் கஷ்டமாக இருக்குது, பார்க்கிங் இடமே இல்லைன்னா கூட கர்த்தாவே ஒரு பார்க்கிங் ஏற்படுத்தி கொடுங்கன்னா பார்க்கிங் ஏற்படுத்தி கொடுப்பாரு. சின்ன சின்ன காரியங்கள். அநேக மக்கள் நினைக்கிறாங்க தொந்தரவு பண்ண மாட்டேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்காதனால உங்களுக்கு கிடைக்கலன்னு இருக்கு. அவருக்கு டைமாக பிஸியாக இருக்கிறாருன்னு சொல்லலை, நம்ம கேட்காதனால நம்ம கிடைக்கலன்னு இருக்கு. கர்த்தர் நம்மை குறித்து கரிசனையாக இருக்கிறார், வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால தான் அவர் கர்த்தர்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒரே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை விசுவாசிகளும் கர்த்தருடைய வல்லமையை ஒரே நேரத்தில் அப்படியே ரிசீவ் பண்ணால் கூட பரலோகத்தில் பவர் ஃபெயிலியர் ஆகிடாது.
எல்லாரும் அவ்வளோ பேரும் ஒரே நேரத்தில் பவரை இழுத்துட்டாங்க. அதனால கர்த்தர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வத்தையும் தாங்குகிறவர், நமக்கு நாசியில் சுவாசத்தை கொடுத்தவர், நம்முடைய ஹார்ட் பீட்டை தாங்குகிறவர். அவர் கர்த்தராக இருக்கிற மட்டும் இல்லை, நம்முடைய அப்பாவாக இருக்கிறார். அவர் கர்த்தராக இருக்கிறார் சொன்னோம்னா அவர் என்னுடைய அப்பாவாக இருக்கிறார். பிள்ளைகளை குறித்து தாய் தகப்பன்னு எப்பொழுதுமே நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த நாட்களில் மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால அடிக்கடி ஃபோன் பண்ணுறோம். அந்த நாட்களில் ஃபோன் பண்ண முடியாத நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நாட்களில் பிள்ளைகளை குறித்து என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு மனதில் வந்த உடனே டக்குன்னு ஃபோன் எடுத்து என்னடா பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன், எது பண்ணுறேன், ஃபோன் பண்ணுறோம். ஏன்? பிள்ளைகளை குறித்து கரிசனையாக இருக்கிறோம். கையில் வந்து சொல்லுவோம், என்னுடைய பரலோக பிதா என்னை குறித்து நினைத்திருக்கிறார். என்னை குறித்து அவர் நினைத்திருக்கிற அத்தனை நினைவுகளும் நல்ல நினைவுகளாக, நன்மைக்கேதுவான நினைவுகளாக இருக்கிறது. ஆமேன், ஆமேன். சில டிரான்ஸ்லேஷன் போட்டு காமிக்கிறேன். CEV போடு. I will bless you with a future filled with hope, a future of success, not a suffering. I bless you with a future, ஒரு நம்பிக்கையினால் நிறைந்த ஒரு எதிர்காலத்தை கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடிய ஜனங்கள் அல்ல, நம்பிக்கையினால் நிறைந்த ஒரு எதிர்காலத்தை கொண்டு ஒரு ஆசீர்வதிக்கிறேன். a future of success, not a suffering. வேதனையுள்ள எதிர்காலம் கிடையாது, ஒரு சக்ஸஸான எதிர்காலம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நினைவுகள், நோக்கங்கள், திட்டங்கள் அனைத்தும் தோல்விகள் கிடையாது. கர்த்தர் நமக்காக நினைத்திருக்கிற அத்தனை நினைவுகளும் சக்ஸஸ் நினைவுகள், வெற்றியின் நினைவுகள். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நினைவுகள் தரித்திர நினைவுகள் கிடையாது, ஏழ்மை நினைவுகள் கிடையாது. கர்த்தர் நமக்காக நினைத்திருக்கிற நினைவுகள் செழிப்பின் நினைவுகள், ஐஸ்வர்யத்தின் நினைவுகள். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது வியாதியின் நினைவுகள் அல்ல, பாடுகளின் நினைவுகள் அல்ல. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். தமிழ் அழகாக இருக்கு, அவைகள் கேடு விளைவிப்பதற்கானது அல்ல, அதில் தீமையே கிடையாது. அது சமாதானம். சமாதானம்னா எந்த நன்மையும் குறைவுபடாத ஒரு நிறைவான வாழ்க்கை. அதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். நம்ம எதை நோக்கி போகிறோம், நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும், நிறைவாக இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். அது மெய்யாவே விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்கன்னா கவலைப்பட மாட்டோம். நான் கவலைப்படுகிறேன், ஒரு செகண்ட் கவலைப்படுகிறேன்னா அதை நான் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நான் எந்த பிரச்சனைக்குள்ளே போனாலும் சரி தான், எந்த போராட்டத்துக்குள்ளே போனாலும் சரி தான், எதுக்குள்ளே போனாலும் இதை விட்டு நான் கடந்து வெளியே வருவேன். தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சக்ஸஸ் லைஃபை, வெற்றியின் வாழ்க்கையை அனுபவிப்பேன்னு நினச்சிங்கன்னா அங்கே கவலைப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் பயப்படுவதற்கும் இடமில்லாமல் போயிடும். ஏன் கவலைப்படுகிறோம்? வசனத்தினே நம்புவது கிடையாது. நம்ம எதை சூழ்நிலைகளை பார்க்குறோமோ, எந்த சூழ்நிலை அனுபவிக்கிறோமோ அதை பெருசாக நினைக்கிறோம். இன்னொன்று போடுப்பா, அது டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் போடு. I know the plans I have for you, declares the Lord, plans for welfare, not for evil, to give you a future and a hope. ஒரு வெல்ஃபேரான ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை, அதில் ஈவில் கிடையாது. டு கிவ் யூ ஃபியூச்சர் அண்ட் ஹோப், நம்பிக்கை, எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குற ஒரு காரியம். அதனால தான் போன வாரம் பார்த்தோம் ஹோப் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தோம். எந்த படித்த எல்லா ஆங்கில வார்த்தையிலும் ஒரு வார்த்தை இருக்கும், ஹோப்புங்கிற வார்த்தை இருக்கும். ஹோப்னா நல்லது நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறது, சும்மா எதிர்பார்க்குறது கிடையாது. வேதத்தில் ஹோப்புங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 3:27 தெரியும். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராய் இருக்கிற நமக்கு நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார். எது அடிப்படையில்? நமக்குள்ள எந்த அளவுக்கு இந்த வசனம் வேலை செய்கிறதோ, அது குறித்து எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, ஆவியானவர் அந்த படத்தை வரைவதற்கு இடம் கொடுக்குறோமோ அதுக்கு மிஞ்சி அவர் செய்வார். ஒரு வசனத்தை படிக்கிறோம், சில மக்கள் மனப்பாடமாக சொல்லுவாங்க, நினைப்பதற்கும் எடுக்கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார்ண்டு. ஒரு வசனத்தை படித்து அந்த வசனம் நமக்கு உள்ளே போகுது, உள்ளே இறங்கிருச்சுன்னா அது உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். பதில் கிடைச்சது மாதிரி ஒரு பரவசம் உண்டாக ஆரம்பிக்கும். அது உன் முகத்தில் தெரியும், சிந்தனையில் தெரியும், நடக்கிற தெரியும், எல்லாவற்றிலும் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அதைத்தான் வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். மெய்யாகவே கர்த்தர் உனக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார், நிறைவான எதிர்காலத்தை வச்சிருக்கிறார், ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதில் கேடு கிடையாது, துன்பம் கிடையாது நினச்சோம்னா, மெய்யாகவே விசுவாசித்தோம்னா அதை எதிர்பார்ப்போம், அதை எக்ஸைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், பரவசமுள்ள மக்களாக மாறிடுவோம்.
ஆனால் நான் எந்த பரவசமும் எனக்கு இருக்காது, நான் வாழ்நாள் முழுக்க அப்படியே அப்படியே இருப்பேன், இறுக்கமாக இருப்பேன் அப்படின்னா உங்களுக்குள்ள எண்ணத்தில் சிந்தையில் தேவனுடைய எண்ணங்கள் ஆளுகை செய்யவில்லைன்னு அர்த்தம். ஒரு வசனத்தை படித்தவொன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, ஒரு பரவசம் இருக்குது அப்படின்னா வசனம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். எதுக்கு என்ன படித்தாலும் சரி தான், என்ன கேட்டாலும் சரி தான், சலனமே இல்லாமல் இருக்குன்னா எனக்குள்ள வேறுவிடல்னு அர்த்தம். ஒரு காரியத்தை கேட்ட உடனே நமக்குள்ள என்ன வருது? ஒரு சந்தோஷம் வருது, எக்ஸைட்மெண்ட் வருது, ஒரு பரவசம் வருது. வேதம் முழுக்க படித்து பாருங்கள். மக்கள் தங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஒரு கவலை, ஒரு பிரச்சனை, அவங்களால மேற்கொள்ளே முடியலன்னா சட்டையை கிழிக்கிறான், தலையை பிச்சுக்கிறான், தான் மண்ணடி போட்டுக்கிறான். அது என்னது? தான் வேதனையில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன் காமிக்கிறான். பார்த்துருக்கீங்கள? அழுகிறாங்க, வேதனைப்படுறாங்க. வாழ்க்கையில் ரொம்ப எல்லாமே நல்லா நடக்குதுன்னா ஒன்று ஆட்டடிக்கிறான், மாட்டடிக்கிறான், ஆடல் பாடல் சத்தம் கேட்குது. பாடல் சத்தம் கேட்குன்னா ரைட்டு, ஆடல் சத்தமும் கேட்குதுன்னு இருக்கு. ஆடல் சத்தம் கேட்குதுன்னா அப்போ ஸ்டெப்பு நல்லா வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். எல்லாம் ஒரே மாதிரி நல்லா ஸ்டெப்பு வச்சுருக்காங்க, அதான் சந்தோஷம். கத்தட்டந்து ஒரு வார்த்தை விசுவாசிக்கிறோம், ஒரு வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறோம்னா நமக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும், பரவசம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். இதோ ஒரு மனுஷன் உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு, ரொம்ப அன்பாக இருந்திருக்கிறாரு, கைண்டாக இருந்திருக்கிறாருன்னா வாயை திறந்து தேங்க்ஸ் சொல்ல மாட்டோமா? தேங்க்ஸ் அப்படியா சொல்லுவீங்க? ஒரு சிரிப்பு இருக்குமா இருக்காதா? அப்போ நீங்கள் சலனமில்லாத ஆள்னா கஷ்டம். மனித பிறவில்லை, மனிதனுக்கு மட்டும்தாங்க சிரிக்கிற ஒரு சுபாவம் இருக்குங்க. ஏன்னா தேவன் சிரிக்கிறவர். நமக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் நம்முடைய உணர்வுகளை அப்படி எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கு. அதான் மனுஷன். நீதிமொழி 29 திருப்புவோம். நீதிமொழி 29. எப்பப்பெல்லாம் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோமோ, விசுவாசிக்கிறோம் என்றால் நமக்கு விஷன் இருக்கும், தரிசனம் இருக்கும். விசுவாசம் எப்பொழுதுமே தரிசனத்தோடு இணைந்து போகும். விசுவாசம் தரிசனத்தையும் நம்பிக்கையும் உற்பத்தி பண்ணி கொடுக்குது. எனக்கு எந்த விதமான தரிசனமும் இல்லை, எந்த விதமான முற்போக்கான எதிர்பார்ப்பும் இல்லைன்னா நான் எதையும் விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். விசுவாசிங்கிற பேரில் இருந்து கொண்டு எதையும் விசுவாசிக்காத ஒரு விசுவாசியாக இருப்போம். கண்ணில் காணலை, ஆனால் காண்கிறதுக்கு முன்பாகவே அதை உள்ளே இருக்கிற கண்களில் காண்கிறோம், அதை எதிர்பார்க்கிறோம். நீதிமொழி 29:18. தீர்க்க தரிசனமான இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல, தரிசனம் இல்லாத இடத்துல, வேர் தெர் இஸ் நோ விஷன் இருக்கும். எந்த இடத்துல தரிசனம் இல்லையோ அந்த இடத்துல ஜனங்கள் கெட்டு போவார்கள் இருக்கு, அழிந்து போவார்கள் இருக்கு. சில இடத்துல குடிசை பகுதியில் வாழ்கிறாங்க சிலர். அப்பா அம்மா குடிசை பகுதியில் இருப்பாங்க, சந்ததியாக அதே குடிசையில் இருக்காங்க. அவங்க அதே தெருவில் தாத்தா இருந்தார், அப்பா இருந்தார், அவங்க இருந்தால் அதே குடிசையில் கொஞ்சம் தள்ளி குடிசை போடுவாங்க. அதை விட்டு அவங்க வெளியே போக மாட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா அவங்க பார்க்குறது, அவங்க சிந்திக்கிறது, அவங்க மனதில் இருக்க அனைத்தும் அந்த குடிசை வாழ்க்கை தான். அதை தாண்டி அவர்கள் பெருசாக சிந்திப்பதற்கு மனதில் எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி தான். வேதம் சொல்லுகிற இல்லையா, அவர் எளியவனை புழுதியிலிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். யாராக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ எளிமையில் இருந்தாலும் சரி தான், ஏழையில் இருந்தாலும் சரி தான், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான், படித்திருந்தாலும் சரி தான், படிக்காமல் இருந்தாலும் சரி தான், கர்த்தரை நோக்கி விசுவாசித்து ஜெபித்தானா கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சந்திக்கிறது மட்டுமல்ல, அவனுக்காக ஒரு பிளான் காமிக்கிறார். இதான் உனக்காக நான் வைத்திருக்க திட்டம், நோக்கம் காமிக்கிறார். அந்த நோக்கத்தை எவன் விசுவாசிக்கிறானோ, எதிர்பார்க்கிறானோ, அவன் விசுவாசித்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாவே அவன் வெளியே போவதற்கான வாசல் திறந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டா அவன் பார்க்கறது, கேட்கறது, பேசுறது எல்லாம் தரித்திரிய எண்ணம், தரித்திரிய புத்தி, தரித்திரிய பேச்சு, நாளைக்கு என்ன பண்ணுவோம், அப்படி வாழுவோம், இதே மனதில் இருந்துச்சுன்னா கஷ்டம். கவர்மெண்ட்டாக பார்த்து அந்த குடிசையை மாற்றி குடிசை மாற்று வாரியத்திலேருந்து கொண்டு போய் என்ன பண்ணுவான்னா அவசியம் போட விடுவான். ஆனால் உங்கள் லைஃப் மாறிடுமான்னு கேட்டோம்னா சான்ஸே கிடையாது. ஏன் மாறாதுன்னா உங்களுக்கு எந்த தரிசனமும் கிடையாது. சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேதத்தை காக்கிறவனோ ஆங்கிலத்தில் ஹாப்பியஸ்ட் மேன் இருக்கு. வேதத்தை காக்கிறவனோ மகிழ்ச்சியான மனுஷனாக இருப்பான். வசனத்தை கேட்குறோம். வசனங்கிறது என்ன?
நம்மை குறித்த தேவனுடைய தாட்ஸ், எண்ணங்களை வார்த்தையின் வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையில் இருக்கிற தேவனுடைய கனவை ஒரு மனுஷன் பார்க்குறான், அதை சிந்திக்கிறான், இருதயத்தில் வச்சு யோசிக்கிறான்னா அவனை அது சந்தோஷமுள்ள மனிதனாக ரிஜாய்ஸ் பண்ணக்கூடிய மனுஷனாக மாற்றுது, கலிகூறப்படக்கூடிய ஒரு மனுஷனாக மாற்றுது. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு மனுஷன் எப்போவுமே சோகமாக இருக்கிறான், எப்போவுமே கவலையாக இருக்கான், எவ்வளோ பெரிய ஜோக்கு சொன்னால் கூட அப்படின்னா விசுவாச வீரன் அர்த்தம். அவன் கஷ்டம். ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கட்டுங்க, துன்பத்தில் இருக்கட்டுங்க, வசனத்தை பார்த்துட்டான், வசனத்தில் அவனுக்காக தேவன் வைத்திருக்க எண்ணத்தை பார்த்து உள்ள வச்சிட்டான்னா அவன் கவலை அடுத்த செகண்ட் வெளியே போகுங்க. அப்போனா வேதத்தில் இருக்க எண்ணங்களை தனக்குள்ள வைத்து காத்திருக்கிறான்னு அர்த்தம். வேதத்தை காக்கிறான், வேதத்தில் இருக்க நினைவுகளை காத்து அந்த நினைவுகளை தன் நினைவுகளாக மாற்றிருக்கிற மனுஷன் மகிழ்ச்சியான மனுஷனாக இருப்பான். ஏன் மகிழ்ச்சியாக இருக்கான்? ஒன்று எதிர்பார்க்குறான். கவர்மெண்ட்லும் சொல்கிறாங்க, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, இல்லந்தோறும் ஸ்டாலின் வராங்க பார்த்தீங்களா, வீடுதோறும் வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு 5 ஏக்கரா எழுதி கொடுக்குறாங்க, அரசாணை வெளியிட்டாச்சு உங்களுக்கு. அடுத்து என்ன பண்ணுவீங்க? மூவ் ஆகும், எதிர்பார்ப்போம். அதுக்கப்புறம் தாசில்தார், சர்வேயர் இவங்களெல்லாம் விட மாட்டோம். ஏன்னா ஒன்று எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். வேதங்கிறது பரலோகத்திலேருந்து நம்ம கொடுத்த அரசாணை. இதை படிக்கிறோம், இந்த வார்த்தை டைரக்டாக நம்மோடு பேசுகிறதுனா அடுத்த நிமிஷம் கவலைப்படுகிறதையும் கலங்குகிறதையும் நிறுத்திடணும். நான் இன்னும் கவலைப்பட்டு தான் இருப்பேன்னா அது உள்ள போலன்னு அர்த்தம். அதனால தான் வேதத்தை காக்கிறவனும், வேதத்துக்குள்ள என்ன இருக்கு? விஷன் இருக்கு. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போவார்கள். ஆனால் அந்த வேதத்தில் இருக்க விஷனை பார்க்கிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். சங்கீதம் 146:5 யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன். தன் தேவனாய் கர்த்தர் மேல் நம்பிக்கைன்னு என்ன? நல்லது நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு வைக்கிற மனுஷன். தேவனை தன் நம்பிக்கை வைக்கிறோம்னா தேவன்கிட்ட எனக்கு நல்லது நடக்குன்னு எவன் எதிர்பார்க்கிறானோ அந்த மனுஷன் பாக்கியவான், பிளஸட் மேன், ஹாப்பி மேன். இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த்தில் ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஹோப் ஒன்றுமே இல்லைன்னாங்க. நம்பிக்கைனா விசுவாசம் கிடையாதுன்னாங்க. நம்பிக்கையா உனக்கு விசுவாசம் இல்லைன்னாங்க. நம்பிக்கை வேற, விசுவாசம் வேறன்னாங்க. அவங்க நினச்சி சொன்ன நம்பிக்கை வேற. அவங்க நினச்சி சொன்ன நம்பிக்கைங்கிறது உலக நம்பிக்கை. உலக நம்பிக்கை சொல்கிறோம் இல்லையா, பார்ப்போம், செஞ்சுருக்கிறோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா. அது வந்து உலக நம்பிக்கை. நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். தமிழில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை கட்டி இழு, வந்தால் வரட்டும், வரான போட்டுங்கிறாங்க இல்லையா. அதான் நம்பிக்கை. நம்பிக்கைன்னா என்ன? வரலாம், இல்லாட்டா இது போகலாம், ஆனால் பெரும்பாலும் அது போயிடும், அது வராது. விளக்கம் நினைக்கிறேன், இதுக்கு மேலே விளக்கம் தேவையில்லை. அதான் உலக நம்பிக்கை. ஆனால் வேத நம்பிக்கைங்கிறது கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன். எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. விசுவாசமானது எதுக்கு உறுதி? நம்பப்படுகிறவர்களுக்கு உறுதி. ஒரு காரியத்தை உறுதியாக நம்புறீங்க. ஏன் நம்புறீங்க? விசுவாசிக்கிறீங்க. உங்கள் நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக வருகிறது. ஒரு காரியத்தை மெய்யாவே விசுவாசிக்கிற வசனம் சொல்லுகிறது, அது குறித்து நிச்சயம் இருக்கிறது, கான்ஃபிடென்ட் இருக்கு. அப்படின்னா அடுத்தது என்னவா மாறும்னா ஹோப்பா மாறும். கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷனாக இருப்போம். கட்டாயம் நடக்கும், உறுதியாக நடக்குங்கிற எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு எதன் மேலே உட்காருதுன்னா விசுவாசத்தில் தான் உட்காருது. அதனால் சில பைபிளில் ஃபெய்த் இஸ் த ஃபவுண்டேஷன் இருக்கு. ஃபெய்த் இஸ் த ஃபவுண்டேஷன். எதை நம்புகிறோமோ அதுக்கு வந்து அஸ்திபாரம். அஸ்திபாரத்துக்கு மேலே தான் வீடு கட்டுறோம். நாம் நம்புகிற அத்தனை காரியத்துக்கும் அஸ்திபாரம் விசுவாசம். அதுக்கு முன்னாடி வர்றது தேவனோட வார்த்தை. வார்த்தை விசுவாசத்தை கொடுக்குது, அதே நேரத்தில் வார்த்தை நமக்கு ஹோப்பையும் கொடுக்குது.
நான் சொல்கிறது புரியுது இல்லையா? கேட்ட உடனே விசுவாசம் வருது. விசுவாசம் வார்த்தையை கேட்ட விசுவாசம் அது எப்படி கன்வெர்ட்டாக மாறுது? எதிர்பார்ப்பாக மாறுது. நல்லது நடக்கும்ங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா விசுவாசம் வேலை செய்கிறதுன்னு அர்த்தம். ரோமர் திருப்புவோம். எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னா இருக்குது. எந்த மாறுதலுக்கு அப்பாற்பட்டவத்தில் இருக்குது. முதல்ல விசுவாசிக்கணுங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு சகோதரி ஸ்ரீலங்காலேருந்து கூப்பிட்டாங்க. 42 வயசு ஆகி போச்சு பாஸ்டர், சமயத்தில் தான் உங்கள் மெசேஜ் கேட்டேன், உங்களோட பேசலாமா? நாங்கள் பேசுங்க. நான் எனக்கு நம்பிக்கையே இழந்து போச்சு. நம்புங்க, நான் நம்புங்க. 42 வயசு தானே ஆகுது. என்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவேன். 42 தானே ஆகுதுமே. நான் 42 தானே ஆகுது, பெரிய விஷயம் பண்ணி கூப்பிட்டாங்க பாஸ்டர். எனக்கு அந்த டிப்ரெஷன்லாம் போயிடுச்சுன்னாங்க. டிப்ரெஷன், மனக்கவலை அத்தனை என்னை விட்டு போயிடுச்சுனாங்க. நீங்கள் வசனத்தை கேட்டு வசனத்தை தியானிச்சிங்கன்னா உங்களுக்கு முதல்ல வரக்கூடியது என்னென்னா ஒரு ஹோப். அப்படி துளிர்க்க ஆரம்பிக்கும். அப்படியே எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைன்னா நீங்கள் வசனத்தை விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். ரோமர் 5:2 அவர் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தமிழில் மேன்மை பாராட்டுகிறோம் இருக்கு, ஆங்கிலத்தில் ரிஜாய்ஸ் பண்ணுகிறோம் இருக்கு. தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே களி கூறுகிறோம். களி கூறுகிறோம். ஏன் களி கூறுகிறோம்? தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை இருக்கு. மகிமைன்னா என்ன? குளோரின்னா என்ன? மகிமை என்னன்னா ஒருவரும் புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை கொடுத்த ஒருவருடைய அபிப்பிராயம். டொக்ஸாங்கிற வார்த்தையுடைய இந்த நியூ டெஸ்டமெண்ட் எப்பொழுதுமே சொல்லுது, தேர்ல சொல்லும் பொழுது ஒருவரை குறித்த நல்ல ஒப்பீனியன். தேவ மகிமை அடைவோம் என்கிற தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற நல்ல அபிப்பிராயத்தை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே களி கூறுகிறோம். தேவன் உங்களை குறித்து நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கிறாரா? இருக்காங்க. அந்த நம்பிக்கையினாலே களி கூறும் இருக்கு. தேவனோட திட்டம்லாம் எப்படி? தன்னுடைய நேச பிள்ளைகளுக்கு தன் அன்பின் அடிப்படையில் போட்ட மகிமையின் திட்டங்கள். அதான் தேவனோட திட்டம். பிள்ளைகளுக்கு திட்டம் போடுறோம், எப்படி போடுவீங்க? நல்ல திட்டமாக போடுங்க. இப்போ +2 முடிச்சிருக்காங்க பிள்ளைகளுக்கு. காலேஜ் நேரத்தில் ஒரு பாஸ்டர் வந்திருந்தாரு. பையன் ஒரு காலேஜில் படிக்க வைக்கணும், காசே இல்லை பாஸ்டர், கடனை வாங்கியாச்சும் படிக்க வைக்கணுங்கிறாரு. இவர் காசே இல்லைன்னு சொல்லலை, வானம் என்னுடையது, பூமி என்னுடையது, பூமியின் நிறைவும் என்னுடையன்னு சொன்னவர். அவர் நமக்காக ஒரு தாட் வைக்கிறாருன்னா அந்த தாட் எப்படி இருக்கும்? கிரகிக்க முடியாத தாட்டாக இருக்கும். அந்த தாட்டை எப்படி கொண்டு வர்றாருன்னா வார்த்தையில் அனுப்புகிறார். ஒரு நல்ல ஒரு ஹோப் அவனுக்கு கொடுக்குறேன், நம்பிக்கையை கொடுக்குறேங்கிறாரு. எப்படி கொடுக்குறார்? வார்த்தையில் கொடுக்குறார். அந்த மகிமையை அடைவோம்ங்கிற நம்பிக்கையினாலே தேவன் எனக்காக வைத்திருக்கிற நல்ல நினைவுகளை நான் அடைவோம் என்கிற எதிர்பார்ப்பினாலே நான் களி கூறுகிறேன். களி கூறுதல் இருக்கா உங்களுக்கு? ஏங்க, அதாவது கவனிங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி கூட உம்முனா முஞ்சியா இருந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. அப்படியே முறைச்சி கூட பார்த்துட்டு போங்க. திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு வசனத்தை உள்ளே வருது, ஒரு டான்ஸ் ஆடணுங்கிற ஆசை வரலையா உங்களுக்கு? ஆடினதில்லை? நான்லாம் ஆடியிருக்கேன், ஆனால் யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஆடுற டான்ஸு நமக்கு மட்டும்தான். ஏன்? ஒரு களி கூறுது. வசனம் கட்டணும், ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. எக்ஸைட்மெண்ட் என்ன வச்சா அது களி கூறுதலாக மாறுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ தான் உங்களுக்கு ஃபெய்த் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கையில் ஊற்றி சொல்லுவோம், தேவனுடைய அன்பின் பிள்ளை நான். தேவனுடைய அன்பின் பிள்ளையாக இருக்கிற எனக்கு தேவன் தன்னுடைய மிகப்பெரிய அன்பினாலே எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகிமையான திட்டங்கள் அனைத்தையும் நான் அடைவேன் என்கிற நம்பிக்கையினாலே, எதிர்பார்ப்பினாலே களி கூறுகிறேன். ஆமேன். அதனால தான் கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தை எப்போ அனுப்புகிறார்? எரேமியா 29:11 சிறை இருப்பில் ஹோப்பே இல்லாத சூழ்நிலையில் அனுப்புனார். விடிவு காலமே கிடையாது அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அனுப்புனார்.
அதான் வார்த்தை. எபேசியர் சொல்றாரு 2:6, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக. எதை? அவருடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக எல்லாமே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது வரைக்கும் ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். கரெக்டாக வார்த்தையை நம்பி வந்திருந்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு வந்துடலாம். இது வரைக்கும் வரலன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, வர முடியும். நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க, ஒரு நல்ல வீடு, நல்ல ஒரு லக்ஸுரி காருன்னு சொல்லலை, லக்ஸுரி கார் இருக்குது நல்லது, லக்ஸுரி கார் இருக்குது ரொம்ப நல்லது. கார் இருந்தீங்கன்னா மதுரை எழுதி பக்கத்தில் ராஜபாளையம் அப்படி சிறுவள்ளூர் போய்க்கலாம், அது கார். இங்கேருந்து சென்னை எழுதி போகிறீங்கன்னா அது லக்ஸுரி கார். லக்ஸுரி கார்னால் எந்த மேடு பள்ளத்தில் போனால் கூட தெரியாது, அது லக்ஸுரி கார். அது நீங்கள் அதெல்லாம் இருக்குங்க, இருக்கா? ஊரில் இருக்குது. ஊரில் இருக்க மட்டும் இல்லை, பைபிளில் இருக்குது. நீங்கள் அனுபவிப்பதற்கு கொடுக்குறாருன்னு இருக்குது. முதல்ல உங்கள் தாட்டை உயர்த்திருங்க, அப்புறம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இதெல்லாம் இருக்குது, நம்ம அனுபவிக்க முடியும் நினச்சிங்கன்னா கட்டாயம் அனுபவிக்க முடியும். கர்த்தர் கஞ்சம் இதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். நல்லா அனுபவிச்சிட்டிங்க, நல்ல வீடு. கர்த்தர்கிட்ட கேட்டால் கூட இது உனக்கு தான் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாரு. இப்போ சில ஹோட்டல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபுட் ரிவ்யூ போட்டோம்னா 25 வகையான கறி வகைகள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, 50 வகை. அப்படி அந்த இலையை அப்படி நிரப்புறாங்க, சிக்கன் மட்டன் அது இதுன்னு போட்டு நிரப்புறான். நல்லா சமைச்சிருக்கீங்க, ஒருத்தருக்கு சமைக்கிறீங்க, அது நல்லா சாப்பிட்டாரு, திடீர்னு இன்னொன்று வச்சுருக்கீங்க, இதையும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுக்கு நிறையா இன்னும் 1000 வருஷம் இருந்து எல்லாம் அனுபவிச்சா கூட இன்னும் இது இருக்கும் பாரு. அதான் கர்த்தருங்க அவருடைய மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை உங்கள் எதிர்காலம் ஒவ்வொரு பகுதியிலையும் அது பெட்டர் அண்ட் பெட்டராக தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்முடைய எதிர்காலங்கிறது சிறப்பானது, மகிமையானது, மேன்மையானது. அதை நினச்சிங்கன்னா கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது. அந்த இருக்கிற விட்டு வெளியே வருவோம். நமக்காக தேவன் வைத்திருக்க திட்டம் என்ன? நல்ல திட்டம், செழிப்பின் திட்டம், நிறைவின் திட்டம், ஐஸ்வர்யத்தின் திட்டம், நல்வாழ்வின் திட்டம், எல்லா நன்மைகள் நிறைந்த திட்டம். விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்கன்னா கவலைப்பட மாட்டோம். நான் கவலைப்படுறேன், எனக்கு 1000 எண்ணங்கள் ஓடுதுன்னா நம்ம இன்னும் அதை குறித்த அந்த விசுவாசம் உள்ள வரலன்னு அர்த்தம். 1 தெசலோனிக்கர் திருப்போம். அதுதான் பல முறை சொல்லியிருக்கேங்க. விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கைன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா எக்ஸைட்மெண்ட் இருக்கும், பரவசம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், உற்சாகம் இருக்கும். 1 தெசலோனிக்கர் 5:5 நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நம்ம இருளின் பிள்ளை கிடையாது, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சம்னா அறிவின் பிள்ளைகள், அறிவு இருக்கிற பிள்ளைகள். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் குறித்த வெளிச்சம், அறிவுள்ள பிள்ளைகள். நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர் ராத்திரியிலே. வெறி கொள்ளுகிறதுனா குடிக்கிறவங்க. நம்ம ஊரில் அப்படி இந்த வசனம் பொருந்தாது. நம்ம ஊரில் 12 மணிக்கே அடைச்சிரும். இது அந்த நாட்களில் கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன். நைட்டு தான் குடிப்பாங்க இருக்கு. வெறி கொள்ளுறதுனா கடைக்கு போகிறவங்க. வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியை வெறி கொள்ளுகிறார்கள். பகலுக்குரியவர்களாகி நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அப்படிங்க யார் சொல்றார்? மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவுள். இந்த உலகத்தில் 3 விதமான குரூப் இருக்காங்க.
ஒரு குரூப் மக்கள் செத்து போன மக்கள், டெட் பீப்புள்ஸ். டெட் பீப்புள்ஸ்னால் ஆவியில் மரித்தவர்கள், தேவனோட தொடர்பு இல்லாதவர்கள். முன்னே மரித்தவர்களாக இருந்த நம்மங்கிறார் பார்த்தீங்களா, அப்படி டெட் பீப்புள், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலாக டெட்டு. இன்னொரு மக்கள் ஸ்பிரிச்சுவலாக டெட்டு கிடையாது, ஸ்பிரிச்சுவலாக மரித்தவர்கள் கிடையாது, ஆனால் தூங்குகிறவர்கள். சிலர் வந்து டெம்ப டீப்பாக தூங்கிட்டு இருக்கோம், போயிட்டாமலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அடுத்தவங்கன்னா அத்தாடி அப்படின்னோம்னா இருக்கேன் என்ன போகலை, ஆனால் அவருடைய செயல்பாடுகளை பார்த்தோம்னா அத்தாடி போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? நம்மெல்லாம் செத்து போன ஆட்கள் இல்லை, ஆனால் நிறைய மக்கள் தூங்குகிற ஆட்கள். ரசிக்கப்பட்டிருக்காங்க அவ்வளோதான். ஆனால் அந்த உலகம் எப்படி நடக்குதோ, அந்த உலகத்தில் என்ன காரியங்கள் போதோ அதோடு அப்படியே இசைந்து அப்படியே போகக்கூடியவர்கள். பெரிய ஒரு எதிர்பார்ப்போ பெரிய ஒரு நம்பிக்கையோ ஒரு வித்தியாசமாக வாழணுங்கிற எதிர்பார்ப்போ கிடையாது. சிலர் மக்கள் தான், அந்த மூணாவது குரூப் மக்கள் தான் விழித்து கொண்டு தெளிந்த ஆளாக இருக்காங்க, அவேக்காக இருக்காங்க, தெளிந்த புத்தி இருக்குது. பிசாசு நம்மளோட வாழ்க்கையில் எப்படி பிரச்சனைகளை கொண்டு வரான்? வெளியே அவனுடைய எல்லையிலேருந்து அவனோட ஆதிக்கத்திலேருந்து வெளியே வந்துட்டோம், திரும்பி நம்ம ஆளுகை செய்ய விரும்புகிறான். அவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது உள்ள பூத்திருன்னு நினைக்கிறான். எப்படி கொண்டு வரான்? அவனுடைய பைபிள்லேருந்து கொண்டு வரான். அவன் பைபிள்னா அவனுடைய புத்தகத்திலேருந்து கொண்டு வரான். அவனுடைய புத்தகத்தில் அவன் நமக்காக சில பிளான் வச்சுருக்கான். அந்த பிளானை நம்முடைய எண்ணங்களில் நமக்கு தெரியாத விதமாக உள்ள அனுப்புவான். 2 சொல்கிறா இல்லையா, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவராக இல்லாமல் அறங்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலனாக இருக்கிறது. அந்த அந்த ஆயுதங்களை கொண்டு அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் சிறைப்பிடிக்கிறவளாக இருக்கிறோங்கிறது. மனதில் சில எண்ணங்கள் வருது, சில தாட்ஸ் வருது, சில ஃபீலிங்ஸ் வருது, உணர்வுகள் வருது. வெறும் தாட்டு மட்டும் இல்லைங்க, தாட்டு வந்துட்டு போனால் பிரச்சனை இல்லை. ஒரு எண்ணம் வந்துச்சு, திடீர்னு மேலே இருந்து குதிச்சிடலாமல் ஒரு எண்ணம் வரும், கீழே மறந்துடும், திடீர்னு விழுந்துருவோமோன்னு எண்ணம் வரும். அது என்னது வந்துட்டு போச்சு. ஆனால் அந்த எண்ணம் அப்படியே உணர்வாக மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை ஆட்கொண்டுருச்சுன்னு அர்த்தம். நமக்கு 2 சோர்ஸ்லேருந்து தாட்டு வரும். ஒன்று நரகத்திலேருந்து வரும், பிசாசுலேருந்து வரும். அழிவின் எண்ணங்கள், தோல்வியின் எண்ணங்கள், விரக்தியின் எண்ணங்கள், நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய, அதாவது அதைரியப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் பிசாசுலேருந்து வரும். இன்னொரு எண்ணங்கள் தேவன்கிட்டருந்து வரும். அந்த ஆபத்தான எண்ணங்கள் மனதில் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஆமாம் வாழ்ந்து என்ன பண்ண அப்படின்னு எண்ணம் வரும். எனக்காச்சும் வந்திருக்கா அப்படி? பரவாயில்ல, வந்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிலர்லாம் இருக்காங்க, சாவே மாட்டாங்க, 4 பேரை கொண்டுருவாங்க. சிலர் சொல்லுவாங்க, மருந்து குடிச்சு செத்துருவேன், மருந்து வாயில் ஊற்றுங்க, ஃபோன் துப்பிடுவாங்க. ஆனால் சிலர் வந்து எண்ணங்கள் அப்படி டாமினேட் ஆகும்போது அவங்க செயலாக மாறிடுது. அந்த எண்ணங்க இருந்தோம் பிசாசுன்னு வந்துச்சு. அழிவின் எண்ணங்கள் பிசாசுன்னு வந்துச்சுன்னா அழிவின் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின், மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கு? நாக்கில் இருக்கு. ரோமரில் சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன் சமாதானம். முதல்ல எங்கே ஆரம்பிக்கிறது? சிந்தையில் ஆரம்பிக்குது. ஒன்று மரண சிந்தையாக இருக்கலாம், இல்லைன்னா ஜீவ சிந்தையாக இருக்கலாம். அது அடுத்து என்னமா மாறும்? பேச்சா மாறிடும். பேசாமல் ஆற்றுலையோ குளத்துலையோ இப்போ போனால் ஒன்றுமே கிடைக்காது. நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா சகதி தான் இருக்கும். அதெல்லாம் அந்த காலத்து பழமுறை. இப்போ அதே சொல்லக்கூடாது, ஆற்றுலையோ குளத்துலையோ குதிச்சிடலாம். எந்த ஆற்றுல எந்த குளத்தில் தண்ணி இருக்குது? இதெல்லாம் என்னது? டிப்ரெஷனுடைய உச்ச கட்டம். அழிவின் எண்ணங்கள் அழிவின் வார்த்தைகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் சொல்றாரு, நம் தூங்குகிற ஆள் அல்ல, இருளின் பிள்ளைகள் அல்ல, அறிவில்லாத பிள்ளைகள் அல்ல, அறிவின் பிள்ளைகள் சொல்லிட்டு, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டு. 9 முக்கியம், தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல். நம்முடைய எதிர்காலங்கிறது கோபாக்கினை கிடையாது.
நம்முடைய எதிர்காலங்கிறது தேவனுடைய தண்டனையோ தேவனுடைய நியாய தீர்ப்போ கிடையாது. தேவனுடைய தண்டனை நியாய தீர்ப்பு இருக்கா? இருக்கு. பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, முதலாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தோங்கும் காலமாக இருக்குன்னு. அந்த நியாய தீர்ப்பு சபைங்கிற வீடு இல்லை, அது தேவாலயத்தில் தொங்குச்சு. கிபி 70 தேவனுடைய வீடாக இருக்கிறது அது இங்கே துவங்குச்சு. அந்த நியாய தீர்ப்பு வேற. நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக இருக்கணும் இருக்கா? இருக்கு. தேவனுடைய நியாயாசனம்னா அந்த நமக்கு ரிவார்டு கொடுக்கக்கூடிய இடம். நமக்கு கோபாக்கினி கிடையவே கிடையாது. எல்லா கோபாக்கினையும் இயேசு மேலே விழுந்துருச்சு. 8 திரும்பி வாசிக்கிறேன். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். 2 ஆயுதங்களை போட்டுக்க சொல்றாரு. அதாவது பாதுகாக்கக்கூடிய 2 ஆயுதங்களை போட்டுக்க சொல்றாரு. விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம் பிரஸ்ட் பிளேட்டை போட்டுக்குங்கிறார். நம்பிக்கை என்னும் ஹெல்மெட்டை போட்டுக்குங்கிறார். இந்த 3மே எப்பவுமே இணைஞ்சு போகிறது. 1 சொல்றார், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவையில் அன்பே பெரியதுங்கிற. ஏன்னா அன்பு தான் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிச்சு. அதனால தான் விசுவாசம் வேலை செய்யுது, அதனால தான் நம்பிக்கை வேலை செய்யுது. நான் சொன்னது புரியுதுங்களா? அன்பே பெருசுனா அன்பு தான் நமக்கு அன்பின் அடிப்படையில் திட்டம் போட்டார். சொல்றாரு, விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும். மார்க்கவசம்னா யுத்தத்துக்கு போகிறவன் பிரஸ்ட் பிளேட் போடுறான், அந்த இடத்துல மார்க்கவசம் போடுறான். உள்ளதான் 2 முக்கியமான ஆர்கன் இருக்கு இங்கே. ஒன்று இருதயமும் நுரையீரலும் இருக்கு உள்ள. இது இந்த போன் இந்த இதுக்குள்ள இருக்கு. நம்ம நடந்து போகிறதுக்கு நம்மளுடைய லங்ஸ் அவசியம். நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் லங்ஸுடைய ஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு இருதயம் முக்கியம். 2 முக்கியம். இந்த 2ஐயும் நமக்கு அப்படி பத்திரமா பாதுகாக்கிறது என்னதென்றால் விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன்னா, தேவனோட அன்பை குறித்த அறிவு இருக்குதுன்னா, இருதயமும் லங்ஸும் பாதுகாக்கிறது போல ஒரு ப்ரொடெக்டிவ் ஆர்கன் மாதிரி இருக்குது. அப்புறம் சொல்கிறாரு, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் ஹெல்மெட்டை போட்டுக்கணும். வண்டி போட்ட போகும்போது ஹெல்மெட் போடுறது நல்லது தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது ரட்சிப்பில் எனக்கு என்ன நடந்ததுங்கிற அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கணும். கர்த்தர் நல்ல திட்டம் வச்சிருக்கிறார், எனக்காக நல்ல நோக்கம் வச்சிருக்கிறார். எனக்காக தேவன் வைத்திருக்க திட்டங்கள் அனைத்தும் நன்மையானது, ஒளிமயமான எதிர்காலம், வெற்றியான எதிர்காலம், சக்ஸஸான ஒரு எதிர்காலம் எனக்கு வைத்திருக்கிறாருங்கிற அந்த எண்ணம், சிந்தை உங்கள் மனதில் அப்படியே சிறை பிடித்து அப்படி உறுதியாக நிற்கிறதுனா, பிசாசு கொண்டு வந்த எந்த எண்ணங்களும் இந்த ஹெல்மெட்டில் பட்டு பட்டுன்னு விழுந்துடும். புரியுதா? அது அப்படியே சிறை பிடிச்சிருச்சு. எனக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுலேருந்து வெளியே வருவேன், சக்ஸஸாக வருவேன், என்னை கொண்டு தேவன் செய்ய நினைத்ததெல்லாம் செய்வேன் நினச்சது ஆழமான நம்பிக்கை உள்ளே இருந்துச்சுன்னா, பிசாசு எந்த அக்னி ஆஸ்திரங்களை பட்டா கூட தொங்கின்னு சத்தம் கேட்கும். ஏன்னா ஒரு எண்ணம் வந்த உடனே தெரியும் உங்களுக்கு, ஆனால் உள்ளே போகாது. ஏன் உள்ளே போகுதுன்னா, இன்னொரு எண்ணம் ஆளுகை செய்து அப்படி கவர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே அதை ஆளுகை செய்யும்போது இந்த எண்ணம் உள்ளவே வராது. 1000 பேர் சொல்லுவாங்க, உனக்கு எதிர்காலமே கிடையாதுமா, உனக்கு விமோச்சனமே கிடையாதுமா. இதெல்லாம் யார் என்னது? பிசாசுடைய அக்கினி அஸ்திரங்கள். அந்த இதை குறித்த எண்ணம், தேவன் எனக்காக வைத்திருக்கிற நன்மைகளை குறித்த எண்ணம் வந்துச்சுன்னா எந்த எண்ணமும் உள்ள வராது. சில எண்ணங்கள் வந்தவுடனே இருதயமே உடையிற மாதிரி இருக்கா? ஏன் இருதயம் உடைஞ்சிருச்சுன்னா ஹெல்மெட் போடலன்னு அர்த்தம். நான் ரட்சிப்பில் எனக்கு என்ன தேவன் ஆயத்தம் அனுபவித்திருக்கிறார், ஒரு மகிமையான எதிர்காலம், நம்பிக்கையான எதிர்காலம், சக்ஸஸான செழிப்பான எதிர்காலம் ஆயத்தம் அனுபவிக்கிறதுக்கான அறிவு இருந்துச்சுன்னா அது அப்படியே செயலிழந்து செயலற்று போயிடும். அதுக்கு என்ன வேணும்? ஹோப், நம்பிக்கை என்னும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு இருக்கு. எல்லாம் கூடுன்னா தேவன் என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அத்தனை நிறைவேறும். அதுக்கு பிரதானமான காரியம் அவர் வைத்திருக்கிற எண்ணங்கள் என் மனதையும் சிந்தையும் ஆளுகை செலுத்தணும்.
அந்த எண்ணங்கள் அப்படியே சிறப்பிடிச்சிடணும். சில எண்ணங்கள் சிறப்பிடிச்சு உங்களை அப்படியே நடத்து தெரியுமா? நடத்தலையா? இருந்து சிறுவிழித்தூர் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்ம பாட்டுக்கு சிவகரி வரை போயிருப்போம். இது சிறுவிழித்தூர்லேயே சிவகரியாச்சே நம்மனா ஏன் இன்னொரு ஒன்றை பின்னாடி ஓடிட்டே இருக்கு. எங்கே போகிறோன்னே தெரியாமல் போயிட்டே இருப்போம். பித்து பிடிச்சி அலைகிறாங்களங்க. ஏன்? ஏதோ ஒரு எண்ணம் உள்ளே போய் அப்படி சிக்கிருச்சுன்னு அர்த்தம், லாக் பண்ணிடுச்சு. கிறிஸ்தவத்தில் நிறைய மக்கள் பித்து பிடிச்சி தான் இருக்காங்க. பித்து பிடிச்சிக்காங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் கிடையாது, கர்த்தரை கொடுத்த எண்ணங்கள் கிடையாது. ஜெபம் பண்ணாவே அழுவாங்க. அவங்க ஜெபம்னா என்ன? அழுகிற நேரம். இங்கே வந்து அவங்களுக்கு தெரியாது. இங்கே அப்படி அட்மாஸ்பியர் இடத்துல ஜெபம்னாவே அழுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஹோப் இல்லைன்னு அர்த்தம். ஒரு தேவைக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு 5 லட்சம் வேணும். டம்மான்னு ஜெபம் பண்ண போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸ் உங்கள் வீட்டில் டம்முன்னு விழுகுது. திறந்து பார்த்தா 500 ரூபா கட்டா இருக்கு, ஒரிஜினல் கட்டா. என்ன பண்ணுவீங்க? முதல்ல பயம் வரும், அத்தாடி திருடன் தூக்கி போட்டானான்னு பயம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் தான் உங்களுக்கு கொடுக்க நினச்சேன், நேரம் இல்லைங்க, அப்படி போட்டேன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸை போட்டு விட்றாரு. இப்போ எப்படி இருக்கும்? அழுவீங்க. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனுடைய வார்த்தையை பார்க்கலாம் கர்த்தருடைய வார்த்தை பெருசு. அதனால தான் ரொம்ப முக்கியம் இந்த நம்பிக்கை என்னும் ஹெல்மெட் எப்பொழுதுமே இருக்கணும். ரோமர் திருப்போம், ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்க. தேவ ஆவியானவங்களை நடத்தினார்னா எதுக்கு நேரம் நடத்துவார்? நன்மைக்கு எதுவும் நடத்துவார். அவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துவார். அதில் மரணம் இல்லைன்னு இருக்கு, தீமை இல்லைன்னு இருக்கு. ஆவியானவங்களை நடத்தி போறார் அப்படின்னாவே சக்ஸஸாக இருக்கும். எங்களை காலையில் ஒரு பிரதர்கிட்ட பேசினேன். பிரதர் எப்படி போகுதுன்னு, கர்த்தருடைய கிருபை பாஸ்டர் கர்த்தர் நடத்துகிறாருன்னாரு. அப்போ சூப்பராகலாம் இருக்குண்ணே. ஐயாவே அப்படி தான் பாஸ்டர் இருக்குன்னாரு. அவர் வந்து வாயில் சொல்லலை, சொல்ற வாயாலை வடை சுடுகிறான் அப்படி இல்லை, ரியலாகவே வாழ்க்கை மாறி இருக்கு. கர்த்தர் நடத்துகிறாரு, வாழ்க்கை வந்து ரியலாக இருக்கு. கர்த்தர் உங்களை நடத்துகிறாரு, ஆவியானவர் நடத்துகிறாருன்னா அது வேற லைஃபுங்க. ஒன்றுமே இல்லாட்ட கூட கர்த்தர் நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆவிக்குரிய பேச்சு. இவங்க நடத்துகிறாங்க. கர்த்தர் நம்ம நடத்தி போகிறாருன்னா அங்கே குறைவுக்கு இடமே இருக்காது. அதான் கர்த்தர் நடத்துறதுன்னு அர்த்தம். வாசிப்போம் 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படியாகும். அதெல்லாம் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். கவனிங்க, சில கஷ்டம் இருக்குது, சில சோதனைகள் இருக்குது, சில பாடுகள் இருக்குது, சில எதிர்மறையான காரியங்கள் இருக்குது இல்லையா? இந்த பூமியில் இருந்தோம்னா இருக்கும், கட்டாயம் இருக்கும். பிரச்சனையே இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு அர்த்தம். தேவபக்தியாக நடக்கிற யாவரும் துன்பப்படுகிறோன்னு இருக்குது. சில எதிர்ப்புகள் இருக்கும், எதிர்மறையான வார்த்தைகள் இருக்கும், வஞ்சக வார்த்தைகள் இருக்கும், பேச்சுகள் இருக்கும். ஆனால் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்த அதற்கு இனி நம்மளோட வாழ்க்கையில் வெளிப்பட போகிற தேவனுடைய எண்ணங்களுக்கு அதை ஒப்பிடுறதுக்கு லாய்க்கே கிடையாதுங்கிறாரு. இனி வெளிப்படும் மகிமைன்னா 2வது வரைக்கும் போயிடக்கூடாது. நீங்கள் அதாவது கஷ்டம் அடுத்து ஒரே தாவா 2வது வரைக்கும் போயிடக்கூடாது. பவுல் சொல்றாரு, அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவங்கிறாரு. அந்த உபத்திரத்தை பற்றி பேசுகிறார். எப்போ எவ்வளோ தூரத்தில் நீங்கும்? ஆங்கிலத்தை பட் ஃபார் அ மொமெண்ட்டுங்கிறாரு, ஒரு சின்ன காலங்கிறாரு. சில பிரச்சனைகள் இருக்கா, போராட்டம் இருக்கிறா, அது எவ்வளோ நாளும்? கொஞ்சம், பட் ஃபார் அ மொமெண்ட், ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம். அதுலேயே நின்றக்கூடாது. நீங்கள் பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க வச்சுங்களேன், அங்கேயே நின்றுவீங்க. நீங்கள்
ஆனால் கர்த்தர் நல்ல திட்டம் வச்சிருக்காரு, நோக்கம் வச்சிருக்கிறார், எதிர்காலம் வச்சிருக்கிறாருன்னா இப்பொழுது இருக்க பிரச்சனைகள் என்னங்கிறதுனா பட் ஃபார் அ மோமெண்ட், ஒரு சின்ன காலம், அவ்வளோதான். யோபோட வாழ்க்கையில் கஷ்டம் இருந்துச்சா? அவர் தான் இழுத்துக்கிட்டார். அதை எவ்வளோ நாள்? ஒரு வருஷத்துக்குள்ள 9 மாதத்துலேருந்து 12 மாதங்கிறாங்க, அவ்வளோதான். எவ்வளோ காலம் நல்லா இருந்தார். பாடுகள்லாம் ஒரு சின்ன ஒரு கடந்து போகக்கூடியதுங்க. இங்கேருந்து நீ சென்னை ஏறி போகிறீங்க, போகிற வழில மதுரையில் ஒரு 1 ஹவர் ஒரு டிராஃபிக் ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன், அங்கேயே நின்றக்கூடாது, அவ்வளோதான். டிராஃபிக் இங்கே நின்றக்கூடாது. டிராஃபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஹைவே போவோம். சில பிரச்சனைகள், போராட்டங்கிறது பட் ஃபார் அ மோமெண்ட், சின்ன ஒரு அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் தான். ஆனால் நமக்கு ஒரு 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 வாழ்க்கை இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது. இருக்கா? இருக்குன்னா அதை பேசணும். எப்படி இருக்கீங்க அப்படின்னா நீ சாதனையாளர். எப்படி இருக்கீங்க கேட்டோம்னா அவன் வந்து உழ வைக்கிற வரை அவன் விடக்கூடாது. உன எப்படி இருக்குன்னு தெரியுமா? குடும்பம் இப்படி இருக்கு, பொருளாதாரம் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, அது தவிர உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கக்கூடாது. அதாங்க பேச்சு, நம்பிக்கைங்க. 2 சொல்றாரு, விசுவாசத்தின் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறபடினால் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம், அப்புறம் பேசுகிறோம். வாசிங்க 2 Corinthians 4 வாங்க. 4:13 சொல்றாரு, விசுவாசத்தின் ஆவியை பற்றி பேசுறாரு. 8ஆம் வசனம் 4:8, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்ல. வாழ்க்கை எப்படி இருக்கு? எல்லா பக்கம் நெருக்கம் தான். சில நேரத்தில் இருக்கும், எல்லா பக்கமும் அப்படியே அடப்பட்டது மாதிரி இருக்கும், எல்லாம் நெருக்கம். ஆனால் நாங்கள் ஒடுங்கலைங்க. எப்படி? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க, இதுலேருந்து வெளியே வருவேங்கிற ஒரு ஹோப் இருக்கு. என் எதிர்காலம் இதுலேயே சிக்கிறாது. இவ்வளவு கஷ்டத்தில் எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்னா எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரா? அப்படின்னா நீங்கள் வந்து ஒடுங்கிறது கிடையாது. அப்படியே பிரச்சனை அப்படியே நெருக்கி ஒடுங்கல். சில பிரச்சனைகள் சுற்றி இருக்கலாம், ஆனால் பிரச்சனைகளை மனதுக்குள்ளே போயிடக்கூடாது. கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. கலக்கம்னா என்ன? பதில் தெரியல, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, ஏன் அந்த பிரச்சனை நமக்குள்ளே போகிறோம், ஏன் என்ன பாடு, கலக்கம் தெரியல. ஆனால் மனம் உடைஞ்சு போயிடல. மனம் உடைஞ்சு போய் என்னடா வாழ்க்கை அப்படின்னா அப்படி நொந்து நூலாயிரல. எதிர்காலத்தை குறித்து இப்போ இருக்க பிரச்சனையை பார்த்து வேற ஒன்றும் தெரியல, எல்லாமே கேள்விக்குறியா இருக்கு. கலக்கம் அடைஞ்சுன்னா என்ன? பதில் தெரியல, ஆனால் மனது உடைஞ்சிடல. நான் சொன்னது புரியுதுங்களா? சில நேரத்தில் இருக்குங்க, எல்லாம் என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கும், ஆனால் உள்ள உடையலை. ஏன் உடையலை? கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குறான்னு அறிவு இருக்கு. மனம் உடைஞ்சிட்டோம்னா நம்மளோட சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும், அப்படியே ஃபீஸ் பிடுங்க நாள் மாதிரி மாறிடுவோம். கீழே 9, துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போறல. துன்பமே இல்லைன்னு சொல்லலை, துன்பம் இருக்கு, ஆனால் கைவிடப்படுகிறது. கர்த்தரனை கைவிட மாட்டார். தாவீது சொன்னார், தகப்பனின் தான் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக்கொள்ள, கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன் சொன்னார்? கஷ்டமான சூழ்நிலை சொன்னார், எல்லாரும் என்னை விட்டு போனா கூட என் பிதா என்னோட இருக்கிறார். நெருக்கங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நினைவுகளும் நோக்கங்களும் எடுபட்டு போறது கிடையாது. கீழே தள்ளப்பட்டும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், கீழே விழுந்துட்டோம், அதோட முடிவு கிடையாது. இந்த ஆட்டிடியூடு இருந்துச்சு வச்சுங்களேன், சரியான எண்ணம் சரியான சிந்தனை இருந்துச்சுன்னா நம்மளை தூக்குவதற்காக கர்த்தர் வானத்தையும் பூமியும் கூட அசைப்பார். நம்முடைய எண்ணங்கள் சிந்தையெல்லாம் கர்த்தரை கனப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எந்த சூழ்நிலையும் சந்தோஷப்படக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு வந்து மகிமை அடைஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக என்னன்னாலும் செய்வார். ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறதுனா தாட், ஹோப்பில் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரை கனப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும் வாழ்ந்து பாருங்க. இருக்கிற பிரச்சனைகள்லாம் பட் ஃபார் அ மோமெண்ட் அப்படி ஓடிடும், வாழ்க்கையிலே இருக்காது, ஓடும். அதுக்கப்புறம் பிரசங்க சொல்றாரு, அதை பற்றி நினச்சி பார்க்கறதுக்கு நேரம் இருக்காதுங்கிறாரு. லைஃபே வேற மாதிரி மாறிடும். திரும்பி வாசிப்போம் ரோமர் 8:18. அதனால் இக்காலத்து பாடுகள்
இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். கீழே மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அது என்னென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆதலால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். கீழே அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்பிக்கையினாவே எதிர்காலம். அதுக்கு மேலே சொல்லுகிறாரு, 23 சொல்லுகிறாரு, ஆவியின் முதற்பரங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருக்கிறோம். இப்போ நமக்கு சரீரம் மீட்பு அடையலை, சரீர மீட்பு கிரயம் கொடுத்துருக்குது. சரீரம் மீட்பு அடைஞ்சிருச்சா? அடையலை. இன்னைக்கு சிலர் வந்து இம்மார்டாலிட்டி பற்றி பேசுகிறாங்க. நம்ம சரீர மீட்பு அடைஞ்சிட்டோங்கிறாங்க. சரீர மீட்பு அடைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வயசே ஆகக்கூடாது. வயசாகும், அதாவது இயர் ஆகும். உங்கள் சரீரத்தில் அந்த முதுமையினுடைய ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. காய்ச்சல் அடிக்காது, சுகவீனம் வராது, முடி உதிராது, வலிக்காது, வேதனை இருக்காது. இங்கேருந்து ஒரு 700 கிலோமீட்டர் போனால் கூட பாடியில் வேதனை இருக்காது. சும்மா டயர்டாக இருக்கும், டங்குன்னு வந்துச்சு போகலாம். அப்போ தான் சரீரம் மீட்புன்னு என்னென்னா, உங்களுக்கு எந்த பெயினோ வேதனையோ இருக்காது. டோட்டல் அந்த உலகத்தினுடைய தீமையிலேருந்து வெளியே வந்துட்டோன்னு அர்த்தம். அது எப்போ வருவோம்? 2வது வரியில் வருவோம். நம்முடைய அடுத்து வருகிற எல்லாமே நல்லதுங்க. சரீரம் மீட்பும் நல்லது. இப்பொழுது சில கஷ்டங்கள் அனுபவிக்கலாம், அதுவும் அதுலேருந்து வெளியே வரும். பட் ஃபார் அ மூமெண்ட், ஒரு சின்ன அற்ப காலம்தான். 24 கொடுப்பா. அந்த நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை இல்லை, ஒருவன் தான் காண்கிறதை நம்புவன். இது இப்போ இதை பற்றி எதை பற்றி பேசுறாருன்னா, சரீர மீட்பை குறித்து பேசுறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசனால் ரட்சிக்கப்பட்டோமா, நம்பிக்கையினால் ரட்சிக்கப்பட்டோமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இருக்கு. ஆனால் இங்கே சொல்கிறார் நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் சொல்கிறாரு விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்குங்கிற. இந்த ரட்சிப்பை பற்றி பேசும், சரீர மீட்பை பற்றி பேசுகிறார். இயேசு வருவார், கட்டாயம் வருவார், எப்படி போனாரோ அப்படி வருவார்னு விசுவாசிக்கிறோம். அதனால் சரீர மீட்பு அடையும் என்கிற நம்பிக்கையினாலே நாம் வாழ்கிறோம். இது எதிர்காலத்தை குறித்து பேசுறது. ஆனால் அன்றாட வாழ்க்கை எப்படி வாழணும்? அந்த அந்த அதாவது நம்பிக்கை எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா, இயேசு வரும் பொழுது சாவுக்கு ஏதுவான இது சாவாமை தரித்து கொள்ளும், அழிவுக்கு ஏதுவான இது அழியாமை தரித்து கொள்ளும். நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்போம். 24 மணி நேரம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்போம். ஏன் 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 நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீங்க. அப்படி விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டதுனால உங்களுக்கு ஹோப் இருக்கு. இந்த சரீரமும் அழிவுக்கு நேர போகாது, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு போகிற நம்பிக்கை இருக்கு. அது ஒரு எதிர்காலத்தை குறித்து மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயே என்னுடைய விசுவாசம் எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டே இருக்குது. இன்றைக்கி இருக்க பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், சரீர வேதனைகள் இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி இருக்கலாம். அதில் நான் சோர்ந்து போக மாட்டேன், விரக்தி அடைஞ்சிட மாட்டேன். இதுலேருந்து நான் வெளியே வருவேன்னு ஒரு விசுவாசம் இருக்குன்னா கான்ஃபிடன்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எதிர்பார்ப்பு, இதிலேருந்து வெளியே வருவோம், கட்டாயம் வருவோங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா நீங்கள் ஒன்றே விசுவாசிகள்னு அர்த்தம், உள்ள போலன்னு அர்த்தம். ஏசு வர்றார் எக்கால சத்தம் கேட்டால் நீங்கள் பயப்படுவீங்களா? ஏன்? ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆவி இன்னும் மச்சார உள்ள இருக்கு, சரீரம் மீட்பு கட்டாயம். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில் பிரச்சனை வரும்பொழுதும் வாக்குத்தத்தத்தை நம்பினோம்னா, நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நம்பினோம்னா அவங்களுக்கு கவலைப்பட வைக்காது, எதிர்பார்ப்பு வைக்கும். 26 போயிடுவோம். 26 ஆவியானவர் என்ன செய்வார்? நமக்காக ஜெபிக்கிறாரு அப்படிங்கிறாரு. நமக்கு சில நேரத்தில் ஜெபிக்க தெரியாட்டா கூட ஆவியானவர் நமக்கு ஜெபம் பண்ணுறாரு. 28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும்
நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கீங்களா? சில கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், எதிர்மறையான காரியங்கள் வரலாம், பிசாசுல தீமையில கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன், கர்த்தரை நேசிக்கிறேன், கர்த்தருக்காக வாழுகிறேன்னா அத்தனையும் கர்த்தர் அப் அண்ட் டவுன் அப்படியே மாற்றி போடுவார். அதை நன்மைக்கு ஏதுவாக சமாதானத்துக்கு ஏற்ற விதத்தில் அப்படியே மாற்றி கொடுப்பார். ஆனால் நான் செய்யணும் ஒரு காரியம், இது எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் நடக்காது. யார் ஒரு அன்பை விசுவாசிக்கிறார்களோ, எதிர்பார்க்கிறார்களோ, அவரோட வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கவலை இருக்குது, பயம் இருக்குன்னா பிசாசு தன்னுடைய எண்ணத்தை கொண்டு அப்படியே உங்களை ஃபீட் பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்படியே எண்ணத்தை கொண்டு உங்களுக்குள்ள அப்படியே ஆட்கொண்டுட்டான் அர்த்தம். அந்த எண்ணம் உங்களுக்கு இன்னொரு பாதை கொண்டு போயிடும். அழிவின் பாதைக்கு நேராக, சோர்வின் பாதைக்கு நேராக அவன் ஆயத்தம் பண்ணா பார்த்தீங்கன்னா அந்த பாதையில் இழுத்துட்டு போயிடும். பிசாசு ஒரு கேமுக்குள்ளே கொண்டு வராங்க. அவன் ஒரு கேம் வச்சு மனதுக்குள்ளே வச்சு கேம் உள்ளே கொண்டு வந்துட்டான். அந்த கேமில் அவன் வின் பண்ணுறானா, நம்ம வின் பண்ணுறானான்னு, நம்ம வின் பண்ண போகிறோமான்னு எதை பொறுத்து இருக்குன்னா, நம்ம எந்த ரூலை ஃபாலோ பண்ண போகிறோங்கிற இப்போ தான் இருக்குது. கேமுக்குள்ளே போய் பிரச்சனைக்குள்ளே மாட்டியாச்சு, கேமில் சிக்கியாச்சு, ரிங்கில் விழுந்துட்டீங்க. வெளியே வர போகிறீங்களா இல்லை ரிங்கிலே அடிபட போகிறீங்களான்னு எதை பொறுத்து இருக்குன்னா, நீங்கள் எந்த ரூலை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் இருக்கும். அவன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் கர்த்தருடைய ரூலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவன் அப்படி கொலாப்ஸ் ஆகி நின்றுவான். ஏசிட்டு ஒரு முறை கேட்குறாங்க, நீ எந்த அதிகாரத்தில் இவைகளை செய்கிறீன்னு கேட்டாங்க. ஏசு என்ன சொன்னார்? ஏசு என்ன சொன்னார்? அவர் எந்த பதிலும் சொல்லலாம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், யோவான் சாணம் கொடுத்த ஞான சாணம் தேவன்றது வந்துச்சா அவனா வந்துச்சான்னு கேட்டார். மனுஷனுடைய அதிகாரத்தில் வந்துச்சா தேவன்றது வந்துச்சான்னு கேட்டார். அவன் ஒரு கேள்வி எதிர்பார்த்தான், அவன் கேமில் ஒரு சிக்கலை. இவர் இன்னொரு கேள்வி கேட்டார், நான் பதில் சொல்கிறேன். ஆனால் இந்த கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொன்ன உடனே அவன் பயந்து அந்த இடத்த விட்டு அப்படியே போயிட்டாங்க. பிசாசு ஒரு மனதில் சொல்கிறான், அவன் எதிர்காலம் என்னமாக போகுதுன்னு கேட்குறான். ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குமா, ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் உண்டாகுமான்னு மனசில் வர்றான். நீங்கள் என்ன சொல்லணும்? உன் எதிர்காலம் உனக்கு தெரியுமான்னு கேட்கணும். உன் எதிர்காலம் உனக்கு தெரியுமா? இப்போ தான் நான் பைபிளில் படித்தேன், என் எதிர்காலம் நல்லா இருக்குன்னு போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் படித்தேன், உன் எதிர்காலம் ரொம்ப கேவலமாக இருக்குது, அதை பற்றி நீ யோசிக்கலையான்னு கேட்டுப்பாருங்க. அவனுடைய எதிர்காலம் சங்கிலியில் கட்டி அக்கினி கடலில் போடப்படுவான்னு இருக்கு. நீங்கள் அவன் சொன்னதை திருப்பி பேசக்கூடாது, அவனுக்கு வேற பேசுங்க. அப்படின்னா உங்களுக்கு வசனம் உள்ள பூந்துருக்குன்னு அர்த்தம். பிரச்சனையை சந்திக்காத உலகத்தில் ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. அத்தனை பேரும் பிரச்சனையை சந்திக்கிறாங்க, அத்தனை பேரும். ஆனால் அத்தனை பேரும் ஹோப் இருந்துச்சுன்னா வெளியே வருவோம். அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா அதை உடைச்சி வெளியே வந்துடலாம். கீழே வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தார்களோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்கள் நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மைமைப்படுத்தியிருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தேவனே நம்முடைய சைடில் இருக்கிறார்னா 1000 காரியங்கள் வரலாம். யார் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்று நிற்க முடியும்? ஏன்னா தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார், தேவன் நமக்கு நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார், நம்மை மைமைப்படுத்தியிருக்கிறார்னா நல்ல நினைவுகளை நமக்காக வைத்திருக்கிறார், நல்ல லைஃப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அப்படியே சொல்லிட்டு அப்படியே கீழே சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? 36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்து தன்னோட அன்பின் அடிப்படையில் தான் நமக்கு ஒரு பெரிய திட்டம் போட்டார், பெரிய நோக்கம் வச்சார், பிளான் பண்ணார். அந்த திட்டத்தை விட்டு அன்பின வெறும் தேவன் நம்ம எதிர்த்து அன்பு மட்டும் கிடையாது, அந்த அன்பின் அடிப்படையில் நமக்கு ஒரு பிளான் பண்ணார், ஒரு நோக்கம் வச்சார். அந்த நோக்கத்தை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே பிரச்சனை போராட்டங்கள் இருக்கலாம், எதிர்மையாக. ஆனால் அத்தனையின் மத்தியில்
தேவனை குறித்த அறிவு, வாக்குத்தத்தத்தை குறித்த அறிவு, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அதுலேருந்து சக்ஸஸாக வெளியே வந்துடலாம். பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லலை, பிரச்சனைகளை பார்க்குறோம், சந்திக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை குறித்த அறிவு இருந்துச்சுன்னா அத்தனையிலிருந்தும் சக்ஸஸாக ஜெயமாக வருவோம். வரும்போது கர்த்தருடைய மகிமை விளங்கும், கர்த்தர் யாருன்னு தெரியும். நான் சொன்னது புரியுதுங்களா? இது லைஃபுங்க, சீரியஸான லைஃபுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நாம் இரவின் பிள்ளைகள் அல்ல, பகலின் பிள்ளைகளாக விழித்திருந்து தெளிந்த புத்தியுடையவனாக இருக்குங்கிறார். விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை போட்டுங்க, நம்பிக்கை என்னும் தலை சீராக போட்டுங்க. பிசாசு முன்வாசல் வழியாக வரமாட்டான், பின்வாசல் வழியாக அவன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான்னு தெரியாமல் வருவான். அவன் வீட்டில் வந்துட்டான்னு தெரியவே தெரியாது உங்களுக்குள்ள. நயவஞ்சகமாக நமக்குள்ள மனதில் எண்ணத்தை பூத்திடுவான். அவன் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போக முடியாதுங்க. அவன் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போனால் என்றைக்குமே கொண்டு போயிருப்பான். நயவஞ்சமாக எண்ணங்களை உள்ளே வச்சு அதை சிந்திக்க வச்சு அப்படி ஃபீல் பண்ண வைப்பான் உங்களை. இந்த ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா? ஃபீலிங், நல்ல ஃபீலிங் நல்லது. ஆனால் வெறும் ஃபீலிங்லேயே நடந்தீங்கன்னா இங்கே டேஞ்சரில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு கிறிஸ்தவம் ஏன் சக்ஸஸ் ஆகலை தெரியுமா? ஃபீலிங். அவன் சர்ச்சுக்கு போனால் ஒரு கரண்ட் அடிச்சது மாதிரி இருக்கணும், ஏதோ ஒரு ஃபீலிங் இருக்கணும். நீங்கள் ஃபீலிங்கில் இருந்தீங்கன்னா விசுவாசத்தில் வாழ முடியாது. எப்போவுமே நம்ம ஃபீலிங் இருக்கா? இருக்காங்க? இல்லைங்க. கல்யாணம் முடிச்சு 3 மாதம் உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும், எதிர்பார்த்தப்பெல்லாம் கிடச்சிருச்சு. நான் 3 மாதம் கழிச்சு எல்லா ஃபீலிங்கும் போயிடும். சரி வேணாம்மா, ஃபீலிங் இல்லை, உன் வழியை பார்த்து போக முடியுமா? ஃபீலிங் இல்லை, தீர்மானம். சில இடத்துல காரியங்கள் நல்லா நடக்கும்போது ஃபீலிங் நல்லா இருக்கும், சில இடத்துல ஃபீலிங் வந்து ரியலுங்க. நான் இப்படி உணர்றேன், அப்படி உணர்றேன். அப்படி உணரும்போது என்னன்னா ஃபீலிங் அடிப்படையில் பிசாசு அப்படியே உள்ளே கொண்டு வருவாங்க. ஃபீலிங்கின் அடிப்படையில் தாங்க தவறான உணர்வுகளின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் செல்வாக்கு உள்ளே வர்றாங்க, ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபீலிங் இருக்குது, ஒரு கவலைங்கிறது என்னது? ஒரு ஃபீலிங். பயங்கிறது என்னது? ஒரு ஃபீலிங். எப்படி வந்துச்சு? எண்ணத்தில் வந்துச்சு. ஏதோ ஒரு எண்ணம், பிள்ளைகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு எண்ணம். அந்த எண்ணம் வந்த உடனே ஒரு பயம் எண்ணம் வந்துச்சுன்னா பிசாசு உள்ள காலை வச்சுட்டான்னு அர்த்தம். அப்போ தான் எதிர்த்து நிற்கணும்னு இருக்கு. நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை போட்டுவிட்டு எதிர்த்து நில்லுங்கன்னு இருக்கு. அதை போடாமல் அவன் கொடுக்குற எல்லா எண்ணங்களையும் அப்படியே சிந்திக்கிறோம், யோசிக்கிறோம், கவலைப்படுகிறோம்னா அவன் வச்சிருக்கிற ரோட்டில் நம்மளை கொண்டு போயிட்டான்னு அர்த்தம். நம்பிக்கை இருக்கட்டும். என்ன வருமா? என்ன வரும்? ஹேகின் சொன்னார், பறவைகள் நமக்கு மேலே பறக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பறவைகள்லாம் மேலே பறக்கும், ஆனால் கூடு வைக்க இடம் கொடுக்கக்கூடாது. கூடு வச்சு முட்டை பொறிச்சு பல எண்ணங்கள் வருமா? வரும். ஆனால் டக்குன்னு போயிடணும். போயிடுச்சுன்னா ஹெல்மெட்டு நல்லா ஸ்ட்ராங்காக மாட்டிருக்குன்னு அர்த்தம். விசுவாசத்தில் இருக்கீங்க. சங்கீதம் 2 இதோட முடிப்போம், அடுத்த வாரம் தொடருவோம். இதெல்லாம் ஹெல்மெட்டு, இதெல்லாம் என்னது? தற்காக்கும் ஆயுதம். எதிர்த்து அடிக்கிற ஆயுதம் இருக்கா? இப்போ உங்களை வந்து கத்தி சண்டைக்கு கூட்டி போயிருக்காங்க, இதை மச்சு வச்சுட்டு இப்படியே அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. இன்னொரு கையில் என்ன இருக்கணும்? வாள் இருக்கணும். இப்படியே அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. அப்பப்போ கேப் கிடைக்கும்போது சொருகணும். 2 ஆயுதம் இருக்குது. இது என்னது? டிஃபென்ஸ் பண்ணுற ஆயுதம். இன்னொரு அஃபென்ஸ் பண்ணுற ஆயுதம் இருக்குது. என்ன? வார்த்தை, ஆவியின் பட்டயங்கிறார். இன்னொரு அஃபென்ஸ் பண்ணுற ஆயுதம் இருக்குது, காமிக்கிறேன். சங்கீதம் 2 1ஆம் வசனம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேக மன்னருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அரித்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிற கர்த்தருக்கு விரோதமாக, அவர் அபிஷேக மன்னர் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பூமியில் இருக்க ராஜாக்கள், பிசாசினால் ஏவப்பட்ட மனிதர்கள் விரோதமாக எழும்பி நிற்கும் பொழுது கர்த்தர் வந்து கலைஞர்கள் அப்படியே, ஐயோ எப்பா கேப்ரியலு, எப்பா மிகவேலு,
என்னப்பா அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் புலம்பலை, கலங்கலை. நம்ம அவனுக்கு என்னப்பா தப்பு பண்ணோம், நமக்கு விரோதமாக இருந்தனால கீழே தள்ளி விட்டோம், இப்போ அவன் திருந்தலை பார்த்தியா அப்படின்னு சொல்லலை. அவர் ஒரு செகண்ட் கூட அப்படியே திகைச்சரல. வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் சிரிப்பார்ன்னு இருக்கு. ஆண்டவர் அவர்களை இகழுவார். ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தோன்னா ஆண்டவர் சிரிப்பார்ன்னு இருக்கு. ஒரு பிரச்சனை வருது, நீலாம் உருப்பட மாட்ட அப்படின்னா போடா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீலாம் ரொம்ப நாள் வாழ மாட்டேங்க போடா டே அப்படின்னா அது ஜோக்கு மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அவ என்ன காரியம் வந்தாலும் நீங்கள் எதிர்த்து சிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு காரியம் கான்ஃபிடண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அதை குறித்து கலங்கிட்டோம், கண்ணீர் விட்டோம்னா கஷ்டம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். கர்த்தர் சிரிப்பாரா? கர்த்தர் சிரிக்கிறாரா? கர்த்தர் பாடுறாரா? கர்த்தர் பாடுவாரா? பாடு. செப்பனியால சொல்றாரு அவர் பாடுவார்ன்னு இருக்கு. அவர் பாடுவாருங்க. ஒரு நாளைக்கு கேட்கலாம், ரொம்ப நாள் கழிச்சு போனதுக்கப்புறம் ஒரு புது பாட்டை அவராஜ் பாடுவார். எல்லாரும் பாடி முடிச்சதுக்கப்புறம் அவர் துரோன்லேருந்து ஒரு பாட்டு பாடுவார். யாருங்க பாடுவா? சந்தோஷமா கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறாருங்க, பாடுறாருங்க. அதனால் வேதம் சொல்லுது, எபேசியர் 5 சொல்றாரு, பிரியமான பிள்ளைகளை கர்த்தரை பின்பற்றவர்களாக இருந்து பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட்னு இருக்கு. கர்த்தரை இமிட்டேட் பண்ணுங்க. பிசாசு ஒரு பிரச்சனை வரும்போது, போராட்டம் கொண்டு வரும்போது கலங்கிறாதீங்க, சிரிங்க. சிரிக்க தெரியலையா? சிரிப்புங்கிறது மருந்துங்க. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் இருக்கு. அதனால தான் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக சொல்ல சில கடினமான கடிச்சோக்கெலாம் சொல்லுவேன். சிரிக்க முடியாட்டால அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சுகமாகும். அப்படின்னா ஒரு ஹோப் இருக்குன்னு அர்த்தம். அதாவது எந்த நம்பிக்கையும் இல்லாதவங்க சிரிக்க மாட்டான். செத்த வீட்டில் ஜோக்கடிக்க அம்முன்றா அம்மாங்க தெரியுமா? ஏன்? ஹோப் இல்லை. நமக்கு எதுவுமே சாகலைங்க. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், வசனம் இருக்குன்னா ஒரு எதிர்காலம் இருக்கு. கலங்கக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. நம்பிக்கையில் நல்லதை எதிர்பாருங்க. நல்லதை எதிர்பார்த்தீங்கன்னா உன் முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு. ஒரே கவலை கஷ்டம் அப்படின்னா அகம் சரியில்லைன்னு அர்த்தம். அகம் சரியாக இருந்துச்சுன்னா முகம் சரியாயிடும். நீங்கள் என்ன ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் கூட முகம் சரியாகாது. எந்த ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் சரியாது. ஃபேர் அண்ட் லவ்லிக்கும் முகம் அழகாக இருக்கிறதுக்கு சம்மந்தமே கிடையாது. முகத்து உள்ளத்தில் நல்ல எண்ணம் வைங்க, நல்ல சிந்தையை வைங்க, கர்த்தருடைய எண்ணங்களை வைங்க. எல்லாவற்றையும் எண்ணங்கள் சரியாக்கும். சிந்திங்க, யோசிங்க. நல்ல எதிர்காலம் இருக்குது, மகிமையான எதிர்காலம் இருக்குது, வெற்றியின் எண்ணங்கள் இருக்குது. அப்படி நினச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ள வசனம் போயிடுச்சுன்னு அர்த்தம். பக்கத்தோடு சொல்லுவோம், எனக்கு தேவன் ஒரு மகிமையான வெற்றியான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். பிற்போக்கான எதிர்மறையான எண்ணங்கள் வரும் பொழுது கலங்க மாட்டேன், கண்ணீர் விட மாட்டேன், கர்த்தருக்குள்ளே களி கூறுவேன். இவைகளிலிருந்து, பிரச்சனையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் என்கிற உறுதியான நம்பிக்கையும் விசுவாசமும் எனக்கு இருக்கிறது. ஆமேன், ஆமேன். அப்படின்னா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும், களிப்பு இருக்கணும், களி கூறுதல் இருக்கணும். அப்படின்னா உன்னை எதிர்பார்த்துருக்கோம்னு அர்த்தம். எதிர்பார்த்துருங்க. அடுத்த வாரம் தொடருவோம். எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டுகிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, எல்லா விதமான தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிறவர், ஏராளமான நன்மைகளை எங்களுக்காக வாக்கு பண்ணியிருக்கிறவர். நீ வாக்கு பண்ணியிருக்கிற சகல நன்மைகளுக்காக, சகல கிருபைகளுக்காக நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். உடைய அநாதி திட்டங்கள், தீர்மானங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க சகல நினைவுகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப்படட்டும். கர்த்தர் நல்லவர்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, நல்லவர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற
அத்தனை நினைவுகளும் நன்மைக்கு எதுவானதாக இருக்கிறதுக்காக நன்றி. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இது கேட்குற ஒவ்வொரு மக்களோட வாழ்க்கையிலையும் கர்த்தர் வைத்திருக்கிற அனாதை திட்டங்கள், தீர்மானங்கள் நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாம் மயப்படட்டும், உயர்த்தப்படட்டும், எல்லா பகுதியிலையும் குறைவுகள் விலகட்டும். ஒரு மகிமையான எதிர்காலம் எங்களுக்குள்ளே இருக்குங்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் திட நம்பிக்கையும் உண்டாகிறதுக்காக நன்றி. வழி நடத்துவீராக, ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாய் தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் மரியை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி நல்ல எதிர்காலத்தை வாக்கு பண்ணின கர்த்தர் அதை நிறைவேற்றி அதை அனுபவிப்பதற்கு தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.